உண்மையிலே அவர் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பா நம்மளும் பதில் சொல்லி தான் தீரணும். ரஜினிகாந்த் அவங்க அரசியல் களத்துக்குள்ள வரணும்னா அது பாட்சா படத்துல இருந்தே அவங்க வந்திருக்கணும். அப்போ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த ஒரு குண்டு வீசின விஷயத்தை வச்சு அவங்க பேசினது பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துச்சு. ஆனா ரஜினிகாந்த் அவங்க ஒவ்வொரு படம் வரைச்சு மட்டும் நான் அரசியலுக்கு வருவேன், நான் ஆண்டவனால என்ன தடுக்க முடியாது அப்படிங்கிற ஆண்டவன் திட்டமிட்டால் நான் அரசியலுக்கு வருவேன் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அரசியல் களத்துக்குள்ள அவங்களால வர முடியல. ஆனா விஜய் அவங்க மிக தெளிவா நான் அரசியலுக்கு வருவேன் மக்கள் இயக்கமா மாற்றாங்க. அதன் பின்பு நான் அரசியலுக்கு வருவேன்னாங்க, வந்துட்டாங்க. அப்ப ரஜினிகாந்தை மிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அர்த்தம் அரசியல் களத்துல. திரைப்படத்தை பொறுத்த மட்டும் ரஜினிகாந்த் அவங்களுடைய படங்கள் பெறாத வசூலை விஜய் அவங்களுடைய படங்கள் பெற்றிருக்கு. சம்பளம் கூட விஜய் அவங்க ரஜினியை விட அதிகமான சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு தான் திரைத்துறை வட்டாரத்தை பொறுத்த மட்டும் ஒரு பேச்சு. அப்ப திரைத்துறையிலையும் ரஜினிகாந்த் அவங்கள விஜய் அவங்க முந்திட்டாங்க அப்படிங்கிறது தான் பதிவு. இதை வேல்முருகன் அவங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். விஜயகாந்த் அவங்கள பொறுத்த மட்டும் இன்னும் விஜயகாந்த் அவங்கள வெற்றி பெறலன்னா ஒரே ஒரு விடயத்துல தான் விஜயகாந்த் அவங்கள வெற்றி பெறல விஜய் அவர்கள்.